கண்ணில் மாட்ட மாட்டானே. சந்தானம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃப் மாமனார் மச்சான் கூட அவரோட பிளாட்ல இருக்கிறாரு. அவருக்கு 25 லட்சம் கடன் இருக்கு. அதை கொடுத்து அவருக்கு வேலையும் கொடுத்தது அவர் ஃப்ரெண்டு தான். ஒரு பார்ட்டியில அந்த ஃப்ரெண்ட இவரோட மாமா குடிச்சிட்டு திட்டிடுறாரு. உடனே அவரோட பணத்தை திருப்பி கேட்கிறாரு. ஒரு நாள் அவர் பிளாட்டுக்கு கீழே அவர் நிக்கிறத பார்த்துட்டு அவர் மாமா மன்னிப்பு கேட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. அவரு பாத்ரூம் போகிறதுக்கு ஸ்விட்ச போடும்போது ஷாக் அடிச்சு இறந்துடுறாரு. அந்த பாடிய ஒருத்தன் கிட்ட கொடுத்து டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ள அந்த ஃப்ரெண்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். டிவியை போட்டா அப்பதான் தெரியுது அவர் ஃப்ரெண்டு மாதிரியே ஒரு டெரரிஸ்ட் இருக்கான். அவனை உயிரோட இல்ல பணமா புடிச்சு கொடுத்தா 50 லட்சம் தருவாங்கன்ட்டு. அப்ப அவர் ஃப்ரெண்டும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பணத்தை மீட்க ட்ரை பண்றாங்க. அந்த பணத்தை எடுக்க தான் நிறைய குரூப் போராடுறாங்க. அதனால உண்டாகிற குழப்பம்தான் இந்த படமே.